வாழைச்சேனை கடதாசி ஆலையில் பணியாற்றிய தமது 5 மாத ஊதிய நிலுவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் ஒருவரின் வாழ்க்கை தொடர்பில் இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. வாழைச்சேனை கடதாசி ஆலையில் கடந்த 30 வருட காலமாக கடமையாற்றும் ராமன் நடராஜா என்பவரே இவர். நோய்வாய்ப்பட்டுள்ள மனைவி மற்றும் 5 பிள்ளைகளுடன் குடும்பத்தை நடத்தி செல்லும் நடராஜா 5 மாத கால நிலுவை சம்பளம் கிடைக்காமையினால் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார். தமது குடும்பத்தை நடத்தி செல்வதற்காக பகுதி நேரமாக ஓட்டுமாவடியில் உள்ள தேநீர் கடையில் கூலி வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தமது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். எனினும் தேநீர் கடையில் கிடைக்கும் வருமானம் குடும்ப சுமைக்கு தீர்வாக அமையவில்லை என்றும் நடராஜா கவலை தெரிவிக்கின்றார். மனைவியின் மருத்துவ செலவுகளுக்கு கூட பணம் இன்றி தவிப்பதாக நடராஜா வருத்தத்துடன் குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு மாதாந்தம் கொடுத்திருந்தோன்னா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ 5 மாதம் ஆயிட்டு, 5 மாதம் ஆகுனா நாங்கள் மண்ணத்தின் தண்ணியவா குடிக்கிற நாங்கள் மனிதர்கள் தானே, மற்றவர்களை போல நாங்கள் ஒரு நேரம் சாப்பாடு சரி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும். எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை, எனக்கு லோன் எடுக்கவும் வாய்ப்பு இல்லை. இப்படியான பிரச்சனை இந்த மனுஷன் நோயாளி, அவைக்கும் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு காசை கட்டி ஒரு நல்ல வைத்தியம் பார்க்குற அளவுக்கு வசதி இல்லை என்கிட்ட. இப்படி பெரிய துன்பத்துக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். குடற்புண் நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நடராஜாவின் மனைவி நாகம்மா தனது கணவனின் சூழ்நிலை அறிந்து நோயினையும் பொருட்படுத்தாது சிறிதாக ஒரு மரக்கறி கடையினை அமைத்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். பெற்றோரின் வறுமை நிலை காரணமாக பாடசாலை கல்வியினை தொடராது இடைநடுவில் நிறுத்திவிட்டு தாயாருக்கு உதவியாக இருப்பதாக நடராஜாவின் இளைய மகள் கூறுகிறார். நான் ஓயல் வரைக்கும் படிச்சேன்னா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அப்பா வசதி இல்லை படிக்க வைக்கிறதுக்கு. அதனால நான் ஸ்கூல்ல இருந்து நின்றுட்டேன், வீட்டை தான் இருக்கிறேன்னா. தம்பிமார் டியூட்டரி போறதுக்கு வசதி இல்லாதனால வீட்டில் வச்சு நான் தான் கிளாஸ் எடுத்து படிச்சு கொடுக்குறேன்னா. ராமன் நடராஜாவை போன்று கடதாசி ஆலையில் பணிபுரியும் பலர் தன்னகத்தே பல துன்பங்களை சுமந்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கான தீர்வு எப்போது பெற்றுக் கொடுக்கப்படும் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள்.